சரி செக் பண்ணு. வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே. இந்த TN70 வெளியூர் வண்டி அது கொண்டு வந்துட்டு அவங்க நம்ம கிட்ட ப்ரோ இந்த வண்டியில கொஞ்சம் நிறைய விஷயத்துக்காக நான் கம்பெனியில் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் என்னால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது. சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்டா பண்ணும், ஸ்டேரிங் காலமே வேற மாற்றணும், ஸ்டேரிங் ரேக் எல்லாம் மாற்றி ஆகணும். காரணம் என்னன்னா ஸ்டேரிங் ரேக் டக்குன்னு சவுண்ட் வருது, ஸ்டேரிங் காலம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தாரு. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இதுல நிறைய பிரச்சனை என்னன்னா லோயரா மட்டும் மாத்தினா போதும், அதை செக் பண்ணி லோயரா மாத்திட்டோம். தென் வந்து ஸ்டேரிங் காலம் கட்டி நம்ம வண்டியில சர்வீஸ் பண்ணிட்டோம். சென்டர் மில்லிங் ஃபால்ட் இருந்தது, ஸ்டேரிங் ரேக்க சர்வீஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பக்காவா பண்ணி ஓட்டி பார்த்துட்டோம். ஒரு சின்ன சவுண்ட் கூட இல்ல. ஆட்டோ ரொட்டேஷன் எப்படி ஆகுதுன்னு பாக்குறீங்களா? நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்க. லெஃப்ட் ஒரு வாட்டி ரைட் ஒரு வாட்டி காட்டுறேன். இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. செக் பண்ணி நீங்களே பாருங்க. ஸோ கரெக்டாக ஆட்டோ ரொட்டேஷன் பக்கா வருதா? ரொம்ப ஸ்மூத்தாக பக்காவாக பண்ணிடுச்சு. பட்டர் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கோம். நாம சொன்ன மாதிரி கமிட் பண்ண மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நேற்று அவங்க வந்தது மத்தியானம் வந்தாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ வண்டி டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ கஸ்டமர் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பக்காவாக தரமாக முடிச்சிடும் நம்ம விஎஸ்கே மோட்டாரில். மக்களே உங்களுக்கும் இந்த மாதிரியான Volkswagen போலோ, வென்டோ, ஜெர்மன் கார் எந்த வண்டியாக இருந்தாலும் வேலை செய்யணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க. அல்டிமேட்டாக வேலை செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம சைடு வச்சுல ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக உங்கள் கார் யூஸர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை பை மக்களே, பை பை. ஸ்டேரிங் ரேக்லையும் பிரச்சனை இருக்குது, சென்டர் மில்லிங் ஷேக் இருக்குது. அதனால் இந்த ஸ்டேரிங் ரேக்கும் சர்வீஸ் பண்ணுறோம்.